இதெல்லாம் ஒரு பொழப்பா அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். தெரியும் இந்த மாதிரி சொல்லும்போது மனசு எந்த அளவுக்கு கஷ்டப்படும் அப்படின்னு. ஆனால் நம்ம யோசிக்க வேண்டியது, இந்த மாதிரி சொல்கிறது யார், இல்லை சொன்னது யார், ஏன் இப்படி சொன்னாங்க? இதுக்கு பதில் என்னவா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்னா, அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி நடந்த கசப்பான அனுபவம். சட்டவிரோதமான தொழிலாக இருந்தால் கவர்மெண்ட் நேரத்துக்கு பிடிச்சி உள்ள தூக்கி போட்டிருக்கணும். ஆனால் கவர்மெண்ட் அதை பண்ணலை. அப்போ தொழில் கெட்ட தொழில் அப்படின்னு சொல்ல முடியாது. இதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம அம்பேத்கர் சொன்னதை யோசிக்கணும். அவர் சொன்னது அப்படி இங்கிலீஷில் சொல்கிறேன். However good a constitution may be, if those who are implementing it are not good, it will prove to be bad. However good a constitution may be, if those implementing it are good, it will prove to be good அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது அரசியல் அமைப்பு சட்டம் எவ்வளோ நல்லா இருந்தாலும் சரி, அதை செயல்படுத்துகிறவங்க ஒழுங்காக செயல்படுத்தலைன்னா அரசியல் அமைப்பு சரியில்லை அப்படிங்கிற பேர் எடுக்கும். இதுவே அரசியல் அமைப்பு எந்த அளவுக்கு மோசமாக இருந்தாலும் சரி, அதை செயல்படுத்துகிறவங்க சரியான ஆளாக இருந்தால் அந்த அரசியலமைப்பு சட்டம் நல்ல அரசியலமைப்புங்கிற பேர் எடுக்கும். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்லையும் இதே தான் என்னை பொறுத்த வரைக்கும். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிளான், சிஸ்டம், ப்ராசஸ் எல்லாம் முக்கியம் தான். ஆனால் அதுக்கு மேலே அதை செயல்படுத்துகிறவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறது முக்கியம். அப்போ செயல்படுத்துகிறவங்க சரியில்லை அப்படிங்கிற போது மக்களுக்கு ஒரு தப்பான அனுபவம் ஏற்பட்டிருக்கும். அதனால அந்த கேள்வியை கேட்பாங்க. எந்த கேள்வி? இதெல்லாம் ஒரு பொழப்பா அப்படிங்கிற கேள்வி. இதெல்லாம் ஒரு பொழப்பான்னு கேட்டாங்கன்னா, ஆமாம் இதுவும் ஒரு பொழப்பு தான் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கணும். புரிய வைக்கிறது எக்ஸ்பிளைனிங் மோடில் போயிடக்கூடாது. கேள்வி கேட்டு அவங்களை யோசிக்க வைக்கணும். அடுத்த பாட்டில் இதை பற்றி நம்ம பேசுவோம். சிந்திங்க, செயல்படுங்க, எல்லாம் வாழ. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.